எல்லாத்துக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். நாங்க வந்து எங்க வீட்டுக்கு சண்டே வந்து நெறையா வந்து கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடியே வந்து நானும் தனுஜா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, எஸ்டர்டே வந்தான்னு சொல்லிட்டு, சப்பாத்தி சுடலாம் நானும் சாப்பிட்டுப்பேன் வந்து அவளும் சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சப்பாத்தி சுட தான் நாங்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு பிறகு அப்பயும் ஒரு கெஸ்ட் வந்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்க ஊருக்காரைங்க தான். எங்க ஊர்ல அதாவது எனக்கு தெரிஞ்சவங்க தான் வந்திருந்தாங்க. வந்ததும் போயிட்டாங்க. டீ கூட குடிக்கல. போயிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து எங்க சித்தி வீடு வந்திருந்தாங்க. எங்க லாஸ்ட்டு சித்தி வீடு. எங்க அப்பாவோட தம்பி. அதாவது நான் சித்தின்னுலாம் சொல்ல மாட்டேன். அக்கான்னு தான் சொல்லுவேன். அக்கா, அண்ணான்னு தான் சொல்லுவேன். சித்தி முறை தான் ஆகுது. சித்தப்பா முறை தான் ஆகுது. ஆனா நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அதுக்கு முன்னாடியே சரி வயிறு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் தனு வந்து சப்பாத்தி தான் சுட்டுட்டு இருந்தோம். சப்பாத்தி சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவைங்க வராங்கன்னு தெரியும். ஆனா எப்போ வருவாங்கன்னு தெரியல. நான் வந்து முக்கியமா யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா, அதாவது எங்க வீட்டுக்காரோட அக்கா தான். அதான் எங்க நாத்தனார். அவைங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்க இவ்வளோ நேரம் எதிர்பார்த்துட்டே இருந்தோம். அதிசயமா தலையெல்லாம் சீவி, பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டேன். ஏன்னு தெரியல. சரி ரெடி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ரெடி ஆயிட்டு, சரி சாப்பாடு செய்யலாம். சப்பாத்தி சுட்டா வந்து தம்பி வந்திருக்கா, இவளும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நானும் வந்து அவசர அவசரமா செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு வந்து உடனே வந்து எங்க சித்தி வீடு வந்துட்டாங்க. அதாவது சித்தி வீட்டுன்னா அக்கான்னு சொல்லுவேன்ல, அவிங்க வந்து வந்துட்டாங்க. வந்த பிறகு வாங்கன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு டீ எல்லாம் குடுத்துட்டு, அதுக்கு பிறகு டீ வச்சுட்ருக்க எங்க நாத்தனார் வீடு, இன்னொரு அக்கா வீடு வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா போயிருச்சு. ஏன்னா நாங்க மட்டும் தானே இங்க இருக்கோம். நானு, எங்க வீட்டுக்காரரு, அப்புறம் கொழுந்தனாரு, அதுக்கு பிறகு மாமனாரு, அதுக்கப்புறம் வந்து அத்தை. இவிங்க தான் இருக்கோமா, அதனால வந்து ஒரு 4 பேர் இருக்கிறதுக்கே வந்து போர் அடிச்சிருது. யாராவது வீட்டுக்கு வரமாட்டாங்களா? நெறைய பேர் இருக்க மாட்டாங்களா? அதுவும் வந்து நான் ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து இது பண்ணுவேன். நெறைய செப்பல்லாம் இருக்கணும்னு ஆசை. அதுக்கு பிறகு நாங்க லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டோம். அதான் வந்திருக்காங்கன்னு சொன்னேன்ல. அவங்களுக்கு டீ எல்லாம் வச்சு குடுத்துட்டேன். அவிங்க வந்து என்னமோ கேம்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தாவே வீடெல்லாம் நெறஞ்சிருந்துச்சு. எனக்கு இப்படி இருந்தா தான் புடிக்கும். எப்ப நம்ம வீட்ல நெறைய பேர் இருப்பாங்க, ஒரு நல்லா ஜாலி கலகலன்னு பேசலாம் அப்படிங்கிற மாரிலாம் இருக்கும். அததான் நான் வந்து உங்ககிட்ட சொல்ல வந்தேன். அதுக்கு பிறகு தான் வந்து ஆ 2 அக்கா வீடு வந்துட்டாங்க. வந்ததுக்கு பிறகு தான் போய் சிக்கன் எடுத்துட்டு வந்தோம். காலையிலேயே மட்டன் செஞ்சுட்டோம். சரி ஓகே வந்து மட்டன் இருந்தா பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சிக்கன் எடுத்து சொல்லிட்டேன். அது கூடவே முட்டையும் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். நான் தாளிச்சு விட்டேன். அப்புறமேட்டு எங்க அக்காவே அதாவது நாத்தனார்ன்னு சொல்லல. அவங்களே வந்து தாளிச்சு விட்டுட்டாங்க. கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, முட்டையெல்லாம் வச்சுட்டு எங்களுக்கு சாப்பாடுலாம் போட்டுட்டேன். இந்த பரிமாறுறதுல வர சந்தோஷம் வந்து என்னைக்குமே வந்து எதுலயுமே வராது. எங்க வீட்ல இருக்கும்போதும் சரி, எ யாராவது உறம்புற வந்தாங்கன்னா, வாங்கன்னு அழைக்கிறதோ, பரிமாறுறதோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நானே பரிமாறினேன். பரிமாறிட்டு எல்லாத்துக்கும் வச்சுட்டேன். சிக்கன், மட்டன், முட்டை. அதுக்கப்புறம் அவ்வளோதான். வேற எதுவும் இல்ல. இது மட்டும் தான் செஞ்சோம். செஞ்சு வச்சுட்டோம். எனக்கு அப்படியே ஒரு ஹேப்பியா இருந்துச்சு. ஏன்னே தெரியல. எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்துச்சு. இது மாரியே இருக்கணும் அப்படின்னு நெனச்சுட்டே இருந்தேன். அதுக்கு பிறகு எங்க அக்கா வீடு வந்து கிளம்பிட்டாங்க. அப்புறமேட்டு எங்க நாத்தனார் வந்து நாளைக்கு தான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். அதுக்கு பிறகு வந்து லோகி அழுதுட்டே இருந்தான். ஏன்னு தெரியல. அழுதுட்டு இருந்தான். நான் ஊருக்கு போறேன் போறேன்னு சொல்லிட்டு இருந்தான். நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு. பார்க்கறதுக்கே பாவமா இருந்துச்சு. ஆனா நான் எடுத்துட்டு இருந்தேன் அவன. அதுக்கு பிறகு எனக்கு வயிறு பசிக்குது. நம்ம டயட்ல இருக்கோம். வந்து கறிய சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சுண்டலும், முட்டையும் சாப்பிட்டு நான் வாக்கிங் போலான்னு சொல்லிட்டு நாங்க வாக்கிங் தான் கிளம்பிட்டோம். அங்க போயிட்டு ஒரே ஜாலி தான். எங்க வீட்டுக்காரர் அங்க ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். நாமளும் போய் அங்க ஜாலியா போய் வாக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கவே முடியலங்க. ஒரு 10 மினிட்ஸ் தான் நடந்திருப்போம். அதுக்கு பிறகு ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு 15 மினிட்ஸ் நடந்து முடிச்சுட்டு வந்துட்டேங்க. வீட்டுக்கும் வந்துட்டோம். ஆ மழையும் வந்துடுச்சு. அந்த அன்னைக்கு நைட் ஃபுல்லா மழைங்க. இன்னைக்கு டே இப்படிதான் போச்சு. ஓகே பாய். நெக்ஸ்ட் விளாக்ல பார்ப்போம்.